வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோசாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2023க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கான ஒரு கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் அப்டேட்டு 10th 11th 12th குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ், டைம் டேபிள், பேப்பர் ப்ரெசன்டேஷன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருந்தது பயோசாலஜியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து படிக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் சாப்டர் 1லேருந்து 9 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்தெந்த கொஷினுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படித்து எழுதி பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். மெயினாக 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தனோஜெனிசிஸ் தான். அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தரவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வை த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் ஃபார்ம்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ட் ஆஸ் எ க்ளோன், இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி டிஃபைன் பீடோகேமி, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். அதே மாதிரி which type of reproduction effective, asexual or sexual, why. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சீசனல் ப்ரீடர்ஸ் அண்ட் கண்டினியூவஸ் ப்ரீடர்ஸ். அதே மாதிரி 6th வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா பார்த்துக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் விச் ரீப்ரொடியூஸ் பை த பைனரி ஃபிஷன் ஆர் கன்சிடர்ட் இம்மோர்டல் ஜஸ்டிஃபை, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அப்போ இந்த சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசத்தில் இந்த 7 கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியம், கண்டிப்பாக குவார்டர்லியில் கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலாபரேட்டான ஒரு சாப்டர்னே சொல்லலாம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான கொஷின் மட்டும் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் கேமிடோஜெனிசிஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த ஹியூமன் ஸ்பெர்ம் 2 மார்க்கில் கேட்குறாங்க. அதே மாதிரி வாட் இஸ் ஓவலேஷன், இன் விச் டைப் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ், வாட் இஸ் இன்குபின் ஸ்டேட் த ஃபங்க்ஷன், write about ectopic pregnancy, write about let down reflux. அடுத்து பார்த்தீங்கன்னா கோலோஸ்ட்ரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகன்ஸ் கேட்பாங்க. பாலிஸ்போமி அவாய்டட் இன் ஹியூமன்ஸ், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் ஆஃப் டெஸ்டஸ் இன் ஹியூமன்ஸ். அடுத்து ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் த ஹியூமன் ஸ்பெர்ம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த 2 கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அதே மாதிரி ஸ்பெர்ம் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக குவார்டர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேங்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் அந்த இன்ஃபாஸ்டிசைட்ஸ் பேட்டிசைட்ஸுங்க வந்து கேட்பாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வாடகத்தாய், டிஃபைன் வாடகத்தாய். அதேமாதிரி எக்ஸ்பிளைன் த ஆம்னியோ சென்டென்சஸ், த ஃபேட்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் இன் பேட் ஃபார் அவர் கண்ட்ரி, இட் இஸ் நெசசரி கமாண்ட். அடுத்து பார்த்தோன்னா ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடிஎஸ். அதே மாதிரி ஹெல்த்தி ரீப்ரொடக்ஷன், லீகலி செக்டு பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ் எசென்ஷியல் ஃபார் சர்வைவல் ஆஃப் மேன்கைண்ட் ஜஸ்டிஃபை. ஹவு ஆர் த எஸ்டிடி ஆர் டிரான்ஸ்மிட்டர், which method do you suggest for couples have a baby for male partner, the fails of inseminate for the female due to the very low sperm count, so ejected, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஃபைன் அப்ரிவேட்டட் ரிலேட்டடாக 3 மார்க்கில் கேட்பாங்க. ZIFT அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா GIFT, வாட் இஸ் ஏ இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 9 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் படித்து இப்போலேருந்து படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 4 நம்ம எடுத்துகிட்டோம்னா பிரின்சிபிள்ஸ் இன் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அண்ட் வேரியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த XY குரோமோசோமல் சிஸ்டம் ஆஃப் X டிட்டர்மினேஷன், த மேல் ஹேவ் ஏ ஒன்லி 1 X குரோமோசோம் வேர் வாஸ் ஃபீமேல் ஹேவ் ஏ 2. ஹவு டஸ் த ஆர்கானிசம் காம்பன்சேட் ஃபார் திஸ் டோசேஜ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக்ஸஸ். அதே மாதிரி ரைட் அபவுட் த ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி சிம்டம்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் ரிலேட்டடாக நிறையா வந்து கேட்பாங்க, இது நல்லா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி ரைட் அபவுட் த மேல் ஹெட்ரோகேமிட்டி, ரைட் அபவுட் ஃபார் த டவுன் சிண்ட்ரோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரியில் கேட்குறாங்க. இஃப் ஏ மேரேஜ் அக்கர்ஸ் பிட்வீன் நார்மல் மேன் X + Y- அண்ட் ஹெட்ரோசைகஸ், இதில் பார்த்தீங்கன்னா XH X small h. ஸோ F1 F2 ஜென்ரேஷனுக்கான ப்ளோ சார்ட் கம்பல்சரியில் வந்து பார்த்தோன்னா இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்பாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் வந்து பார்த்தோன்னா நல்லா படிச்சுக்கோங்க.
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கேரக்டர் ப்ரெசென்ட் இன் கிராண்ட்ஃபாதர் கோஸ் டு த கிராண்ட்சன் த்ரூ த டாட்டர் ட்ரா த ஃப்ளோ சார்ட் ஆஃப் த பேட்டர்ன் ஆஃப் த இன்ஹெரிடன்ஸ் 3 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளோ டிப்ளாய்டி வாட் ஆர் த செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் மோர் காமன் மேல் ஹியூமன் பீயிங்ஸ் ரைட் த கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனெக்டன்ட் ஸ்கோரியா மேன் distinguish between heterogametic and homogametic determination system, explain the mode of sex determination in honeybee, explain the applications of karyotyping. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இதை நல்லா தரவாக இந்த 4வது சாப்டரில் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கேட்பாங்க. அதேமாதிரி ஹவு கேன் வி கிளாசிஃபை த தாலமீசியா டிசீஸ் இன் எக்ஸ்பிளைன் த மல்டிபிள் எலிட்ஸ் ஆஃப் ஹியூமன் வித்தின் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த சாப்டர் 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5 கொஷின்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி மாலிகுலர் ஜெனடிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஜெனடிக் கோட், டிஃபரன்ஸ் பிட்வீன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட், ரைட் த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், வாட் இஸ் ஓப்ரான், ஹவு மெனி ஓப்ரான் குரூப்ஸ் ஆர் present in E. coli, what is the tRNA adapter molecules, if the coding sequence of transcription the unit of written for the following, for the write down for sequence of mRNA, ribosomal RNA. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த 2 strategies ஆஃப் ப்ராசஸிங் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், எக்ஸ்பிளைன் மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ சாப்டர் 5ல் மாலிகுலர் ஜெனடிக்ஸில் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இதையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the relationship between genes and for DNA are best to understand by the mutations of studies justify your statement. ஸோ இந்த 5 மார்க்கும் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது why the human genome project is called a mega project. அதுக்கு மேலே ஒரு 5 மார்க்கும் பார்த்துருங்க. It is established for RNA is a first genetic material, justify the give the reason. What are the rules of 3 RNA polymerase in nucleus. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 6 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ சாப்டர் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன். ஸோ இதில் ஸ்டேட் த தியரி ஆஃப் ஸ்பான்டோஜினஸ் ஜென்ரேஷன், who is disprove the mechanism theories, acquire the characters, how, write the silent features of mutation theory. அதே மாதிரி atavistatic organs, write an example, vestigial organs, give and the example. ஸோ இந்த 2 ஆர்கனும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமானது. சரிங்களா, atavistatic organs with an example, அதே மாதிரி vestigial organs give an example. அடுத்து பார்த்திங்கன்னா write about the mechanism theories of inheritance of acquired characters, how does the இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாடர்ன் மேன் அப்பீரியன்ஸ்னு கேட்கலாம். அதே மாதிரி வாட் இஸ் அடாப்டேட்டிவ் ரேடியேஷன், ரைட் த எக்ஸாம்பிள், ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் குரோமே. அதே மாதிரி கீழே ரீஅரேஞ்ச், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசென்டிங் ஹியூமன் எவல்யூஷன், இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமோசெப்பியன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி டேப்லெட் த எவல்யூஷன்ஸ் ஆஃப் மேன், ரெஃபரன்ஸ் ஆஃப் இயர். 5 மார்க்கில் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டார்வின் ஃபிட்னஸ் இன் ஆஸ்திரேலியன், இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட், 5 மார்க்கில் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மெயின் அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம், எக்ஸ்பிளைன் த ஹார்டி வின்பக் லா. ஸோ ஹார்டி வின்பக் லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஹார்டி வின்பக் லாவை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டேக்கிங் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேப்பர்மெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளைன் இன் ஆக்ஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், ஹவு டு யூ கால் ஃபார் அபவ் த பினாமினன். ஸோ 5 மார்க்கில் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஃபுல்லாக வந்து 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாமே சேர்த்து 14 வருது. எவல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக ஒரு 15 கொஸ்டின் வருது. ஸோ இதில் நமக்கு சாப்டர் 7 நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் அந்த யானைக்கால் நோயை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இஸ் எ மிஸ்டைரக்டட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் இன் ஜஸ்டிஃபை. When does antibiotic resistance in development, define vaccine, write any 2 difference between for active and passive immunity. Interference mention the role. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் மென்ஷன் இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் டு யூ திங்க் ஃபார் இட் இஸ் ஏ பாசிபிள் ஃபார் பாசிபிள்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் இன் வேக்சின் அகேன்ஸ்ட் இன் காமன் கோல்டு. ஸோ இந்த 7th கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி வந்து 3 மார்க்கில் கேட்கக்கூடியது. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the person is infected by HIV, how will you diagnose for AIDS. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலைசா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. பாட்னியில் படிச்சிருப்பீங்க, அந்த எலைசா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி கிவ் த ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபை பிரைமரி செகண்டரி லிம்ப் ஆர்கன்ஸ், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் லிவர், தைமஸ், ஸ்டொமக், தைராய்டு, டன்சில்ஸ்.
அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் வேக்சின் 5 மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை படிச்சிருங்க. அதே மாதிரி ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் த ஹீமோக்ளோபின். அதே மாதிரி IF immunoglobulin surveillance of effective in cancer should not occur in justify 5 mark question. அதே மாதிரி how the macrophages in human bodies in HIV factory, ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த கேஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிம்டம்ஸ் ஆஃப் டிப்தீரியா அண்ட் டைபாய்ட் 5 மார்க்கில் டிசீஸ் கேட்பாங்க. அதே மாதிரி டிஸ்கஸ் த சம் வே ஆஃப் ஹெல்ப் ஆஃப் ப்ரிவென்ட் ஃபார் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நமக்கு சாப்டர் 7ல் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின், 5 மார்க்கு 2 மார்க்கு எல்லாத்தையுமே சேர்த்து 3 மார்க்கை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வாட் இஸ் மைக்ரோபியல் ஃபியூல் செல், நேம் த சம் மைக்ரோப்ஸ் யூஸ்டு, நேம் த சம் மைக்ரோப்ஸ் யூஸ்டு இன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட் ப்ராடக்ட். ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் டோட்டலாகவே ஒரு 9 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ 9 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்து அதிகமாக 2 மார்க் தான் நமக்கு கேட்பாங்க. What is microbial fuels of cells? Name the some microbes used in for production of household food product, which is referred as a industrial alcohol. Why? List of the advantages of biogas in plant in rural area. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா what is fermenter, what is bioremediation, name any one microorganism they involved in bioremediation. How the spore converted into curd, how is milk converted into curd, explain the process of curd formation, explain antibiotic symology, superb. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ அதனால் இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த சாப்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷனோட போர்ஷன் இதோட முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி, ஜெர்ம்லைன் ஜீன் தெராப்பி, வாட் இஸ் ஏ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்டெம் செல், வாட் ஆர் த DNA வேக்சின், ஹவு ரோஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் கவ், ஈஸ்ட் இஸ் ஏ மோர் சூட்டபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் இன்டர்பரான்ஸ், ஈகோலை, கிவ் த ரீசன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வாட் ஆர் த ஸ்டெம் செல்ஸ், write the roles of field in medicine, explain why cloning is a dolly, the sheep was a such as major scientific break. அதே மாதிரி ELISA technique based on the principles of antigen antibody, the reaction can this technique for used in for the molecular diagnostic genetic disorders such as. அதே மாதிரி advantages disadvantages of cloning. One of the applications of biotechnology is gene therapy, treat to the person in born for heredity in disease. What does the therapy means? Name the hereditary disease in for which in first clinical gene therapy was used. Mention the steps involved in for gene therapy treat for the disease. Explain the recombinant vaccine. Explain the types. Write the steps of ELISA test. 5 mark. PCR is useful tool for a yearly diagnostic for infections of disease in elaborated. How is for amplifications of gene samples interest to carried out for the using PCR, distinction between normal cells and tumor cells of cancer. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 15 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் 5 மார்க் கொஷின், 2 மார்க், 3 மார்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது பயாலஜிக்கு மட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பியூர் சயின்ஸுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது பயோஜுவாலஜி, மேக்ஸ் பயோஜுவாலஜியும் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜியும் பார்த்துக்கோங்க. ஸோ 2-3 எக்ஸாம் தான் வேரியேஷன் இருக்கும், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சாப்டர் தான் நீங்கள் எல்லாம் படிப்பீங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பொறுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.